الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. இன்றுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த ரமதானுடைய தொடர்புடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்க இருக்கின்றோம். இன்னும் சில நாட்களில் ரமதான் என்கின்ற புனித மாதத்தை விடைபெற நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ரமதான் அது ஒரு முஸ்லிமில் என்ன செய்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமதான் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக இஸ்லாம் வைக்காமல் நாம் ஏற்கனவே சொல்றது போன்று அது நம்மில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என சொல்லி வந்தோம். இப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த ரமதானுடைய இந்த இறுதியில் வருகின்ற நேரத்தில் ரமதானுடைய ஆரம்பத்தில் இல்லாத மாற்றங்கள் ஏதாவது ஒரு மாற்றமாவது இருந்திருக்கும். ஒரு மோசமான மனிதராக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு மாற்றம் என்பது நடந்திருக்கும். நல்ல முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க? சில நேரங்களில் பொடுபோக்காக இருந்திருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் திருத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான முயற்சியில் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்பார். இப்படிப்பட்ட மாற்றம் என்பது இந்த ரமதானோடு முடிந்துவிடக்கூடிய மாற்றமாக இருந்துவிடக்கூடாது. காரணம், நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ரமதான் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி. ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாம் ஒரு பயிற்சியை பெறுகிறோம் என்று சொன்னால் அது நம்மளுக்கு பழகிடும். அதனாலதான் அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மண் ஆஷ அருதாயின் யோகன் சாரம் என்போம். 40 நாள் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்துட்டானா அந்த ஊருக்காரனவே மாறிடும். அல்லது 40 நாள் ஒரு பழக்கத்தை பழகிட்டானா அந்த பழக்கத்தை அவனுக்கு வாழ்க்கையே அப்படியே பழகிடும். அந்த அளவிற்கு மனிதனுக்கு பழக்கங்கள் என்பது மாற்றம் ஏற்படும். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியில் இது இருக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அதே போல ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தான் நோன்பு, இதோட கடமை முடிச்சு அப்பாடா என்கின்ற எண்ணங்கள் இல்லாமல் அதை தொடர்ந்து இஸ்லாம் ஒரு சில நோன்புகளையும் சுன்னத்தாக்குகிறது. உதாரணமாக ரமதானை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். என்ன சொல்கிறார்கள்? மன்சாம ரமதான, யார் இந்த ரமதானுடைய இந்த மாதத்தினை நோன்பு வைத்து சும்மா அத்பாஹு சித்தம் ஷவ்வால், பிறகு 6 நோன்பை ஷவ்வாலுடைய மாதத்தில் நோக்கிறாரோ கான கசியாமித் தஹர், அவர் வாழ்க்கையில் ஃபுல்லா நோன்பு வைத்ததற்கு சமம். யாராவது ஒரு மனிதர் ரமதானிலே நோன்பு வைத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தில் தொடர்ச்சியாகவோ அல்லது இந்த மாதம் முழுக்க பிரித்தோ எப்படியோ 6 நோன்புகளை வைக்க வேண்டும். தொடர்ச்சியாக வைக்கலாம், அல்லது அந்த ஒரு மாதத்தில் கேப் போட்டு கூட என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். 6 நோன்புகளை ஒரு மனிதர் வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கை முழுக்க நோன்பு வைத்ததற்கு சமம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ இந்த நோன்பை அடைவதற்கான முயற்சியும் நாம் செய்ய வேண்டும். அதே போல அந்த 6 நோன்போடு நின்று விடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நோன்புகளை எல்லாம் சுன்னத்தாக்கி இருக்கிறார்களோ, உதாரணமாக திங்கள் வியாழன் நோன்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குறாங்க. அதே போல மாதத்துடைய நடுவிலே வைக்கக்கூடிய அந்த 3 நோன்புகளை நபி அவர்கள் சுன்னத்தாக்குகிறார்கள். இப்படி நிறைய நோன்புகள் என்பது ரமதானுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கையினுடைய காலம் முழுவதும் பல நோன்புகள் இருக்கிறது. வருடம் முழுவதும் பல நோன்புகள் இருக்கிறது. அதுவெல்லாம் கடமை இல்லாவிட்டாலும் கூட நம்மால் முடிகின்ற நேரத்தில் நமக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ அந்த நேரத்தில் அந்த நோன்புகளையும் அதிகம் வைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், மற்ற அமல்களை காட்டிலும் நோன்பு என்பது மிக சிறப்பான ஒரு அமல். மற்ற அமல்களை காட்டிலும் நோன்பு என்பது மிக சிறப்பான ஒரு அமலாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு அல் ஹஸனா லஹு அஷ்ரி அம்சாலிஹா. ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளும் அது அவனுக்குரியது. ஒரு நன்மையை செய்தால் அதற்கு 10 நன்மையாக நான் திருப்பி தந்து விடுகின்றேன். ஆனால் ஒஸ்ஸியாமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, நான் அதற்கு கூலி தருவேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நோன்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கான ஒரு அமலாக, அவனுக்கு பிரத்யேகமான ஒரு அமலாக வைத்துக் கொள்கிறான் என்பதை பார்க்கின்றோம். காரணம், மற்ற எல்லா அமல்களிலும் ஏதாவது ஒரு கலப்பு இருக்கும். ஏதாவது யாராவது நம்மளை பார்க்கிறாங்க என்பதற்காக செய்யலாம், அல்லது 4 பேர் செய்யறாங்க என்பதற்காக நாம் செய்யலாம். ஆனால் நோன்பை பொறுத்த வரைக்கும் நாம் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மை தவிர யாருக்கும் தெரியாது. நம்மை தவிர நம்முடைய வயிற்று, நம்முடைய அறிவு, இதை தவிர வேறு யாருக்கும் நாம் நோன்பு இருப்பது தெரியாது.
நமக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிந்த ஒரு இஹ்லாஸான ஒரு இபாதத்து தான் இந்த நோன்பு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்று சொன்னா, அந்த நோன்பிலும் கூட இன்றைக்கு முகஸ்துதி, நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதை சுன்னத்தான நோன்புகளை அதை ஒரு பெருமையாக அதை 4 பேருக்கு தெரிவிக்கின்ற வகையில் பேசக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். ஒரு அமலை நாம் செய்கின்றோம், அதுவும் குறிப்பாக நோன்பை நாம் வைக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் மறைத்து செய்வதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது. பொதுவாக நோன்புக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாம் அதை மறைத்து யாருக்கும் தெரியாமல், எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, கடமையான தொழுகைகளை தவிர சொன்ன தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் தொழுவுங்கள், அதுதான் சிறப்பு அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொழுகை 5 வக்து மட்டும் கடமை இல்லை என்று சொல்லியிருந்தால் 5 வக்துக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்னா 5 வக்துக்கு அவங்க வருவாங்க, ஆனால் அவர்கள் வீடுகளில் இபாதத்துகளை செய்வதை அதிகம் விரும்பக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த நோன்பு எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது சொன்னால், ஒரு சில அறிஞர்கள் தங்களுடைய மனைவிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில போவாங்க வேலைக்கு, அப்படி போகின்ற நேரத்தில் உணவுகளை கட்டி கொண்டு செல்வார்கள். அப்படி கட்டி கொண்டு செல்கின்ற நேரத்துல அவர் நோன்பாளியாக இருப்பார், வேலைக்கு போறாரு, ஆனால் நோன்பு வைத்த நிலையில் உணவுகளை வாங்கி கொண்டு செல்வார். எதற்காக அப்படி வாங்கிட்டு போறாரு அப்படின்னா, அந்த உணவை கொண்டு போய் யாருக்காவது தர்மம் கொடுத்துருவார். தன்னுடைய மனைவிக்கு கூட தான் நோன்பு வைத்திருந்தது தெரியக்கூடாது. உணவு இல்லாம போனா மனைவி கேட்பாங்க இல்லையா, என்ன நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மனைவிக்கு கூட தெரியக்கூடாது என்பதற்காக அந்த உணவை கட்டி கொண்டு அந்த உணவை தர்மம் செய்துவிட்டு அவர் நோன்பாளியாக இருப்பார் என்பதை சில அறிஞர்களுடைய வாழ்க்கையில் நாம் காண முடிகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமல் தான் இந்த நோன்பு என்பது. இந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியாவது இருக்க வேண்டும், ஒரு சிறு பகுதியாவது. வருடம் முழுவதும் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால், வருடம் முழுவதும் நாம் உண்கிறோம் என்று சொன்னால், அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்களாவது, மாதத்தில் ஒரு சில நாட்களாக இருக்கலாம், வாரத்தில் ஒரு சில நாட்களாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்புகளில் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு. அவர் என்ன செய்வார், ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு நாள் நோன்பு விடக்கூடிய மனிதனாக இருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபித்தோழர் தினமும் நோன்பு நோக்கிறார்கள். அப்போ பல சஹாபாக்கள் அவரை கண்டிக்கிறார்கள், உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதையும் மீறி அவர் ஒரு நாள் நோன்பு வைக்கிறார், ஒரு நாள் நோன்பு விடுறார். இப்படி தொடர்ச்சியாக வைத்து அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் அவர் பலகீனம் அடைந்த ஒரு நிலையில் காணப்பட்ட ஒரு மனிதராக மாறிவிட்டார். அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா, நான் சலுகையை பயன்படுத்தி இருக்கலாமே, இப்ப என்னுடைய உடல்நிலை குறைந்து விட்டது என்று கவலைப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இப்ப நோன்பாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக நாம் போகாமல் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய வேலை வசதிகளுக்கும் எது வாய்ப்பாக இருக்குமோ, எப்படிப்பட்ட நோன்புகள் இலகுவாக இருக்குமோ அப்படிப்பட்ட நோன்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் வைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், நோன்பு என்பது மிகச் சிறப்பான ஒரு அமல். நோன்பு என்பது மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதை பார்க்கிறோம். எனவே நோன்பு என்பதை ரமதானோடு மட்டும் கடந்து விடாமல், அது பொதுவானது, ரமதானில் நோன்பு வைப்பது கடமை என்கின்ற உணர்வை நாம் பெற வேண்டும். இந்த பழக்கத்தை பழகிய நாம் இதை தொடர்ந்து அதிகமாக அந்த நோன்புடைய பழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த ரமலானை நம்ம முடிச்ச உடனே என்ன ஆகும்னா, சகருடைய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசி ஏற்படும். அதே போல இஃப்தாருடைய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசி ஏற்படும். நடுவில் அதிகமாக பசிக்காது. காரணம், நாம் பழகிய பழக்கம் அப்படி. அதனால் நம்முடைய உடம்பு அதை என்ன பண்ணிடும், அடாப்ட் பண்ணிடும். அதே போல ஏனைய நாட்களிலும் நாம் அதை தொடர்வோம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையில் இபாதத் ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாக பல மாற்றங்களை ஏற்படுத்தும், பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். எனவே நோன்புகளை அதிகமாக வைக்கக்கூடிய மனிதர்களாக, அதன் மூலம் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய மனிதர்களாக, நோன்பை இஃப்லாஸான முறையில் வைக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியவர் புரிய வேண்டும் என்று கூறியவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.